வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எந்த மாதிரி ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சீட்ஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி among service and open quota in the order of merit. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மெரிட் லிஸ்ட் தான் வந்து சீட்டை டிட்டர்மின் பண்ணோம். அதுக்கப்புறமா ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் இதை பேஸ் பண்ணி தான் சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. இந்த செலெக்ஷன் வில் பி மேட் பை ஆன்லைன் கவுன்சிலிங் பேஸ்ட் ஆன் மெரிட் பை applying the rule of reservation or roster method followed by the government of Tamil Nadu wherever applicable. The rule of reservation shall be as follows. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பொதுவாக எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் இதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதே தான் நமக்கு டிஎன் எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக சீட் செலக்ட் பண்ணுறதுக்கும் இந்த கிரைட்டீரியா தான் அப்ளிகபிள் ஆகுது. அது என்ன அப்படின்னா, ஓப்பன் காம்படிஷன் 31%, பேக்வேர்டு கிளாஸ் 30%, மோஸ்ட் பேக்வேர்டு ஆர் டீநோட்டிஃபைடு 20%, ஷெடியூல்டு கேஸ்ட் 18%, ஷெடியூல்டு ட்ரைப் 1%. ஸோ இதை தான் வந்து ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் இதை சீட்ஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா, வித்தின் த 30% ரிசர்வேஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸஸ் 3.5% ரிசர்வேஷன் வில் பி ப்ரொவைடட் ஃபார் முஸ்லீம்ஸ். அதாவது பிசி கேட்டகரியிலேயே பிசிஎம் வந்து கால்குலேட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30% சீட்ஸ் இருக்குன்னா அதில் வந்து 3.5% பிசிஎம் கேட்டகரியில் வரும். ஓகேவா? அடுத்து 16% ஆஃப் சீட்ஸ் out of 18% quota earmarked for scheduled caste arundhadiyar community as per the Tamil Nadu Act 4 of 2009. இப்போ அந்த ஷெடியூல்டு கேஸ்ட் கேட்டகரியிலே வந்து எஸ்சிஏ கேட்டகரியும் அதிலே வந்து இன்க்ளூஷன் ஆயிரும். ஓகேவா? அடுத்து இது வந்து ஒரு க்ரைட்டீரியா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 50% ஆஃப் சீட்ஸ் இன் ஈச் பிரான்ச் அண்ட் இன் ஈச் காலேஜ் ஆர் ரிசர்வ்டு ஃபார் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ். ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்லையும் ஒவ்வொரு பிரான்ச்லையும் 50% ஆஃப் சீட்ஸ் வந்து எதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த அலாட்மெண்ட் அப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன் அடிஷன் டு தோஸ் ஃபார் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் செலக்டட் இன் த ஓப்பன் கேட்டகரி, in case an odd number seat remains in any branch in the total seats sanctioned for that branch. அதாவது சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் வந்து ஓப்பன் கேட்டகரியில் எடுக்கும்போது ஆட் நம்பர் சீட்ஸ் ரிமைன்ஸ், எவ்வளோ சீட்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குதோ அதனுடைய ஆட் நம்பர் பிரான்ச் இருக்கும் இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் டோட்டல் சீட்ஸ் சாங்ஷனில் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தட் சீட் ஷால் பி ஃபில்டு பை மெரிட் அண்ட் கம்யூனல் ரிசர்வேஷன். The odd seat stated above is referable to each branch and not to each college. ஸோ அந்த ஆட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் அப்ளிகபிள் ஆகும், ஒவ்வொரு காலேஜுக்கும் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஃபார் த நியூலி சாங்ஷன்டு சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃப்டர் த ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் ரீஅலாட்மெண்ட் ஆஃப் courses or colleges will be permitted as per merit and communal reservation from rank 1. அதாவது செகண்ட் கவுன்சிலிங் ஏதாவது இருந்ததுனால் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் இருக்கும். ரேங்க் 1லேருந்து எல்லாருக்குமே கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது செகண்ட் கவுன்சிலிங் ஒருவேளை இருந்தால் அந்த சான்சஸ் கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாயின்ட் அண்ட் waitlisted candidates only can attend the online counseling for the allotment of the above seats. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கணும், இல்லை வெயிட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸை இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபர்தர் கவுன்சிலிங்கை அட்டன் பண்ண முடியும். இஃப் தெர் ஆர் நோ எலிஜிபிள் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் ஆப்டிங் ஃபார் எம்ஃபார்மசி கோர்ஸ், த சேம் வில் பி allotted to eligible ஓப்பன் கேட்டகரி கேண்டிடேட்ஸ். ஸோ இப்போது அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் வந்து சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னா அதே சீட்ஸ் வந்து யாருக்கு அலாட் ஆகும் அப்படின்னா, அந்த எலிஜிபிள் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக இருக்கக்கூடிய ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து அது அப்ளிகபிள் ஆயிரும்னு சொல்லியிருக்கிறாங்க. எனி ரிமைனிங் அன்ஃபில்டு சீட்ஸ் ஃபார் want of adequate number of eligible candidates belonging to SCA community shall be filled by candidates belonging to SC community other than Arundhadiyar as per merit and vice versa.
GO MS number 55 Personal and Administrative Reforms Department District dated 8/4/2010. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் SCA கேட்டகரியில் வந்து கேண்டிடேட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த கேட்டகரி வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு வந்து ஃபில் ஆகும். அதுக்கு நார்ம்ஸ் இருக்குது, அந்த நார்ம்ஸ் படி சொல்லியிருக்கிறாங்க. எனி ரிமைனிங் ரிசர்வ்டு சீட்ஸ் இன் ST quota for want of adequate number of eligible candidates belonging to ST community shall be allotted to candidates belonging to SC community as per merit. GO MS number 77 Health and Family Welfare MCA 1 Department dated 24/2/2011. ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து அந்த சப்கேஸ்டாக இருக்கும்போது மேலே ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் அப்ளிகபிள் ஆகும். எனி ரிமைனிங் அன்ஃபில்டு seats in BCM community for want of adequate number of eligible candidates after exhausting the merit list shall be filled up on merit basis by candidates belonging to BC community without exceeding the quota for BC community as a whole. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, BCM கேட்டகரியில் கேண்டிடேட்ஸ் இல்லாத பட்சத்தில் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும், பிசி கேட்டகரியில் ஃபில் ஆக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ GOMS நம்பர் 30 ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் MCA 1 டிபார்ட்மெண்ட் டேட்டட் 18/1/2012. ஸோ இதுக்குமே வந்து அந்த நார்ம்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அதை பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க. ஈவன் ஆஃப்டர் ஃபில்லிங் அப் ஆஃப் த ரெக்வயர்டு சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் Arundhadiyar on preferential basis, qualified Arundhadiyar are available. Such excess number of candidates of Arundhadiyar shall be entitled to compete with the scheduled caste other than Arundhadiyars in the inter-C merits among them. GOMS number 65 Personal and Administrative Reforms Department dated 27/5/2009. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, ஸோ SCA கேட்டகரியில் வந்து ஆல்ரெடி சீட்ஸ் ரிசர்வாக இருக்கும் இல்லையா, ப்ரிஃபரன்ஸ் பேசிஸில் ரிசர்வ்டாக இருக்கும். குவாலிஃபைடு பர்டிகுலர் கேட்டகரிஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த எக்ஸஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆஃப் பர்டிகுலர் கேட்டகரி ஷால் பி என்டைட்டில்டு டு காம்பேட் வித் த ஷெட்யூல்டு கேஸ்ட் அதர் தென் அருந்ததியர்ஸ். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, இப்போது இந்த ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கிறாங்க, ஆனால் சீட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ரிமைனிங் சீட்ஸ் கிடைக்காதவங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதே சேம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கூட வந்து காம்பீட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இதுதான் இதில் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்லையுமே 15 நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 30%, 31%, 20%, 18%, 1% சொல்லி சீட் வந்து பிரிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கேட்டகரியில் நம்ம இருந்தாலும் மட்டும் சீட் கிடைக்கும். ஸோ அதர்வைஸ் ஓப்பன் காம்படிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஹையஸ்ட் மார்க்காக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ once again all the very best wishes for all success. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.